ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நாகர்ஹோலே டைகர் ரிசர்வை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டைகர் ரிசர்வ் மைசூர்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ரிசர்வ் கூர்க் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சவுத் இந்தியாவில் இருக்க டைகர் ரிசர்வ்லேயே இதுதான் ரொம்ப பெஸ்ட் டைகர் ரிசர்வ். பந்திப்பூரையும் முதுமலையையும் கம்பேர் பண்ணும் போது இதுதான் ரொம்ப பெஸ்ட் டைகர் ரிசர்வ். இந்த டைகர் ரிசர்வுக்கு போகிறதுக்கு 3 வழி இருக்குது. வயநாடு வழியாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது மாதிரி கர்நாடகா வழியாக 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நாங்கள் வீரன ஹோசஹள்ளி கேட் வழியாக உள்ளே போனோம். இந்த கேட் வழியாக போனீங்கன்னா நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் வழியாக போகலாம். இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து வயநாட்டு போகிறதுக்கு இதான் ரொம்ப பெஸ்ட்டு ரூட்டு. போகிற வழியில் நீங்கள் வனவிலங்குகளை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எல்லா டைகர் ரிசர்வ்லேயும் இருக்கிற மாதிரி இங்கே மான் கூட்டமாக இருக்கும். நீங்கள் 2 வீலரில் இங்கே போக முடியாது. நீங்கள் 2 வீலரில் போகணுன்னா நீங்கள் காக்கனக்கோட்டை கேட் வழியாக போகலாம். அந்த கேட் வழியாக போனால் இங்கே பார்க்குற மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் உங்களால் பார்க்க முடியாது. மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் 35 km/h. நீங்கள் 1 மணி நேரத்தில் இந்த கேட்லேருந்து குட்டா கேட்டுக்கு போயிடணும். அப்படி நீங்கள் போகலைன்னா 1000 rupees ஃபைன் போட்டுருவாங்க. ஒரு 15 நிமிஷம் அதிகமான பிரச்சனை இல்லை. நாங்கள் உள்ளே போனோன்னு ஒரு காட்டெருமை கூட்டத்தை பார்த்தோம். அது எங்கள் வண்டியை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக புல்லை மேய்ச்சிட்டு இருந்தது. காலையில் 6 மணிக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறையா வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். இந்த கரடியா எவ்வளோ பெருசாக இருக்குது? யானைக்கும் கரடிக்கும் வித்தியாசம் தெரியல உனக்கு? லெஃப்ட்லேயும் ஒருத்தர் பார்த்துக்கோங்க, வேறு ஏதாவது யானை அங்கே கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை ஆகிடும் நமக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்த்தது ஒரு யானையை. நீங்கள் எக்காரண கொண்டும் வண்டியை விட்டு கீழே இறங்கவே கூடாது. இங்கே நீங்கள் சர்வ சாதாரணமாக பைசனை பார்க்கலாம். இந்த ஃபாரஸ்ட்டில் வைல்ட் டாக் நிறையா இருக்குது. பந்திப்பூர்லேயும் மஸ்னக்குடிலையும் நீங்கள் வைல்ட் டாக் பார்க்குறது ரொம்ப ரேர். ஆனால் இங்கே நீங்கள் கண்டிப்பாக வைல்ட் டாகை பார்க்கலாம். இதை டோலுன்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் வைல்ட் டாக். நாங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வைல்ட் டாகை பார்த்தோம். எல்லா டைகர் ரிசர்வ்லையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வைல்டு பேர்ட் நிறையா இருக்குது. அடுத்ததாக நாங்கள் ஒரு மலபார் ஜெயன்ஸ் குருவியை பார்த்தோம். ஒன்று மட்டும் வேடிக்கை பார்க்க பேர் எல்லாம் கிராஸ் ஆகிறாங்களா இல்லையான்னு. ஒரு காட்டெருமை கூட்டம் ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. நாங்கள் ஒரு 20 மீட்டர் தூரத்தில் எங்கள் காரை நிறுத்திட்டு அந்த காட்டெருமை கூட்டம் ரோடை கிராஸ் பண்ணுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இது ரொம்ப டேஞ்சரஸான அனிமல். இதோட ஆவரேஜ் வெயிட்டு 700 kg. அழகாக இருக்கு. இன்னும் அங்கே வர வேண்டியது இருக்குது, அதனால் இது முறைக்குது. நம்ம போகலாமா வேண்டாமான்னு. ஓடும் ஒன்று நம்மளை வந்து முட்டை வரோம், இல்லைனா ஓடும். எப்படி ஓடுது பாரு. ஐயோ இது பாரு எவ்வளோ பெருசு பாரு, ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது.
வின்டர் சீசன் தான் இந்த டைகர் ரிசர்வுக்கு போகிறதுக்கு பெஸ்ட்டு டைம். டிசம்பர்லேருந்து மார்ச் வரை இங்கே வைல்ட் அனிமல்ஸ் சைட்டிங் நிறையா இருக்கும். நீங்கள் வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கணுன்னா இந்த ரிசர்வ் தான் பெஸ்ட்டு ரிசர்வ். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே தங்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் கங்கோத்ரி ரெஸ்ட் ஹவுஸ். இங்கே 25 பேர்கிட்ட தங்குறதுக்கு டார்மெட்ரியும் இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த ரெஸ்ட் ஹவுஸ் இப்போ ரெனோவேஷனில் இருக்குது. நீங்கள் இப்போ ஆன்லைனில் டார்மெட்ரியை மட்டும்தான் புக் பண்ண முடியும். இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கிட்ட வைல்ட் அனிமல்ஸ் மூமெண்ட் ராத்திரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆறு மணிக்கு மேலே இந்த இடத்துல யானையும் கரடியும் கிராஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் வயநாடு சைடில் இருக்க நானாச்சி சஃபாரிக்கு போனோம். நீங்கள் டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கிற பீரியடில் ஏதாவது 3 சஃபாரி சூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சஃபாரியில் டைகர் பார்க்கலாம். உங்களுக்கு சஃபாரியில் பஸ்ஸு ஜீப்பு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 6 பேர்கிட்ட வந்தீங்கன்னா ஜீப் சஃபாரி உங்களுக்கு பெஸ்ட்டு. நாங்கள் ஒரு யானை கூட்டத்தை ரொம்ப க்ளோஸில் பார்த்தோம். எங்கள் சஃபாரி பஸ்ஸை சுற்றி ஒரு 30 யானை நின்றுச்சு. யானையை இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறது எனக்கு இதுதான் முதல் தடவை. நாங்கள் இந்த சஃபாரிக்கு பிப்ரவரி மந்தில் போனோம். இந்த நானாச்சி சஃபாரி கேட்டை ஒட்டி நிறையா ஹோம் ஸ்டே இருக்குது. இங்கே 1000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு அக்காமடேஷன் சீப்பாக கிடைக்கும். நாங்கள் ஈவினிங் போன சஃபாரியில் டைகர் பார்க்கல. எங்களுக்கு முன்னாடி போன வண்டியில் எல்லோரும் டைகர் பார்த்தாங்க. நாங்கள் அதுக்கடுத்த நாள் மார்னிங் 6 o'clock சஃபாரி போனோம். நீங்கள் ஆன்லைனில் அட்லீஸ்ட் 20 நாளைக்கு முன்னாடி சஃபாரியை புக் பண்ணிடுங்க. புக்கிங் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எங்களுக்கு முன்னாடி போன ஜீப்பு டைகர் புஷ்ஷுக்குள்ளே போனதை பார்த்தாங்க. அது கண்டிப்பாக இந்த வழியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். நாங்கள் வெயிட் பண்ணது வீண் போகலை. அந்த டைகரை நாங்கள் பார்த்தோம்.
நாங்கள் சஃபாரி முடிச்சுட்டு வெளில வரும்போது ரோட்டில் ஒரு வைல்ட் டாக் கூட்டத்தை பார்த்தோம். பா சூப்பர் கரடி பஸ் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் பா வெயிட் பண்ணுங்க. நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ற? கரெக்டா போட்டோ எடுத்துட்டு இருக்கு வருதான் டபுக்கு நாத்துவோம். கரடி வர்ஷினி, கரடி கரடி இருக்குதியா? ரெண்டு அப்படியே நிக்க. கடைசியாக நாங்கள் திரும்பி போகும்போது 2 கரடியை பார்த்தோம். அதான் கிளம்பிடும். சரி சரி